வணக்கம் நண்பர்களே. ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல் தலைவரை எதிர்க்கட்சி தலைவராக இந்தியா கொண்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இல்லை என்றாலும் கூட அவர்தான் காங்கிரசின் தலைவராக செயல்பாட்டில் இருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே என்பவர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர். ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அரசியல் கூட்டத்தில் வேணால் இருக்கலாம் ஒழிய, கட்சியின் தலைவராக இருக்கலாம் ஒழிய, ஆக்டிவாக அறியப்படும் வகையில் இருப்பவர் ராகுல் காந்தி. இது இந்தியாவுக்கு மிக வருத்தமான எனக்கு ஒரு செய்தி. காரணம், ராகுல் காந்தி போன்ற ஒரு அடுத்த தலைமுறை இரண்டாம் தலைமுறை அரசியல்வாதி அவர். அடுத்த தலைமுறை, அவருடைய பாட்டி, அவருடைய அப்பா, இன்னும் சொல்லப்போனால் மூன்றாம் தலைமுறை என்று கூட சொல்லலாம். இத்தனை தலைமுறையாக அவர் பிரதமர் வீட்டிலேயே வளர்ந்தவர். பிரதமர் என்ற ஒரு சூழலில் வளர்ந்தவர். அரசியல் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்தவர். ஆனால் எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் பரிச்சயமானதோ, அரசியல் சூழல் பரிச்சயமானதோ, இந்திய அதிகார அமைப்புகள் பரிச்சயமானதோ, அந்த அளவுக்கு அவர் முதிர்ச்சி பெறவில்லை. இதுதான் இங்கே இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக கருதப்படுகிறது. காரணம், முதிர்ச்சியற்ற தலைவர்களை எதிர்க்கட்சி தலைவர்களாக, வெறும் பரபரப்பு அரசியல் மட்டுமே பேசிக் கொண்டிருப்பவர்களை நாம் எதிர்க்கட்சி தலைவர்களாக கொண்டிருந்தால் இந்த நாடு ஜனநாயகம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஆரோக்கியம் அடையாது. அதிலும் குறிப்பாக அவருடைய மிக மிக மோசமான ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? ராகுல் காந்திக்கு வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டு பிரச்சனை பேசுகிறது. எந்த நாட்டிற்கு சென்றோமோ அந்த நாட்டினுடைய பெருமைகளை சொல்வதும், அவர்களை ஒரு விருந்தோம்பலில் அவர்களை மகிழ்விப்பதும், நான் இந்த நாட்டில் இந்த பெருமை, நம்முடைய பெருமைகளை, அது மோடி செய்ததாக கூட வேண்டாம், இவர் தாத்தா செய்த பெருமைகளை, நேரு காந்தி செய்த பெருமைகளை, மகாத்மா காந்தியினுடைய அகிம்சா வழியை, இந்த காந்தியின் தேசத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய நாட்டின் முத்திரையை அழுத்தமாக பதிக்க வேண்டிய இந்த மனிதர் 50 வயதை கடந்தவர். இன்னும் பக்குவம் இல்லாமல் வெளிநாட்டில் சென்று இந்த நாட்டில் நடக்கும் விஷயங்களை பேசுவது. இங்கே நடக்கிற விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்ல வரல. அதற்கு நீங்கள் இந்திய பிரதமர், இந்த அமைச்சர்கள் இருப்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள் செய்திருந்தால் இந்திய நீதிமன்றங்கள் இருக்கிறது. உங்களுக்கு நாடாளுமன்றம் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், உங்கள் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க, கூட்டணி பலம் இருக்கிறது. நீங்கள் ஒரு குரல் எழுப்பினால் அதற்கான வலு உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அயல்நாட்டில் சென்று அங்கு பேசுவது எப்படி உங்களை வளர்விக்கும்? உங்களையும் வளர்க்காது, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்களையும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். ரெண்டும் செய்யும். இவர் எதிரியும் குத்தி தன்னையும் குத்திக்கிறார். இது போன்று முதிர்ச்சியற்ற செயல்களை செய்யக்கூடியவர் நம்ம நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் அந்த சிலருக்காரா இல்லையோ, ஆனால் அந்த வரிசையில் பார்க்கப்படுவது நம்முடைய துரதிர்ஷ்டம். இன்னும் முதிர்ச்சியான அரசியல் தலைவர்கள் நம்மிடம் இல்லை என்பதும் பெரும் போதாமை குறைபாடாக இருக்கிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.